அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணியில் மாவட்ட நிர்வாகிகளுக்கு ஆர்டிஐ அழைப்பது எப்படி என டாக்டர் வெண்ணையார் ஏ ரவி மாநில மாநில செயலாளர் மற்றும் அப்படியே சென்டர்ல போய் வச்சு நேரா எடுத்து போய் காவேரி சட்டம் தெரியுது. மாநில செயலாளர் உள்ள போடக்கூடாது. டாக்டர் சொல்லிட்டாருனாதான் அதுக்கப்புறம் தான் உள்ள போறது வாய்ப்பு. இங்கேயே அவர் முடிச்சுடுவார். அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல ஆள் வாங்கிட்டு தான் முடியும். மாநில செயலாளர் அப்போ அவர் சட்டத்தை வந்து தெரிஞ்சது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசியல்வாதி தான் தெரிஞ்சுக்கிறார். அப்போ நம்மளாம் அப்போ தெரிஞ்சுக்கிறதே இல்லை. தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுன்னு வச்சுக்கலாம். தூக்கம் வந்து அவங்க விழிப்புணர்வோட இருக்காங்க. சொன்ன உடனே எவ்வளவு தூக்கம் வருது. அதாவது பாத்தீங்கன்னா தூக்க மாத்திரை கொடுத்து நல்லா தூங்குங்கன்னு சொல்லி மாத்திரை கொடுத்தோட முடிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இப்படி ஒரு பாடம் எடுத்தோன்னு வச்சுங்களேன், தானம் கூட அப்படியே டயர்டாயி தூக்கத்துக்கு உச்சத்துக்கு போய் அப்படியே வந்துடுறாங்க. நான் கவனிச்சு கேட்கிறேன் எல்லாரையும். செல்வகுமார் சார்ல இருந்து சாவில் பக்கத்துல பால்ராஜ் சாரு எல்லாரும் அதான் தூங்குறா முடிச்சுக்கிற மாதிரியே நடிக்கிறது. நான் விட மாட்டேன். யார் யார் தூங்குறாங்க லிஸ்ட் எடுத்து தனியா ஒரு காசு எடுத்துருவேன். அதனால இப்பயே முடிச்சுக்கலாம். கேமரால கேட்ச் பண்ணுவோம் தூங்குற எத்தனை பேரு. சரி, அடுத்தது அதாவது இப்படி இருந்தாலும் கொஞ்சம் நீ ஒரு தூக்கம் கிடையாது. வேற அடுத்தது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். 2005 இந்த சட்டம் வந்தது. நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை தேவை. இந்திய குடிமக்களுக்கு அரசிடம் தகவல் கேட்கும் உரிமை உண்டு. அதுக்காக தான் கவர்னன்ஸ் டிரான்ஸ்பரன்சி கவர்னன்ஸ் அப்படின்னு ஏற்கனவே அதெல்லாம் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் 2002 இது வந்து கொண்டு வரதுக்கான முயற்சியெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறமா 2005 தான் பார்லிமெண்ட்ல அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. 12வது தேதி அக்டோபர் மாதம் 2025 அமலுக்கு வந்த ஒரு நாள். ஓகேங்களா? இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்க, தெரிஞ்சுக்கிறதுக்காக. இதை வச்சு ஒன்றும் பண்ண போறது இல்லை. விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட் பண்ணி. நெக்ஸ்ட், இப்போ இந்த ஆர்டிஐ மூலமா என்ன தகவல்களை கேட்கலாங்க அப்படின்னா, அரசு திட்டங்கள் இருக்கு இல்லைங்களா? இந்த அரசு திட்டங்கள்ல பாத்தீங்கன்னா நிதி ஒதுக்கீடு மற்றும் செலவு. நிதி ஒதுக்கீடுன்னு உங்களுக்கு தெரியல? நிதி ஒதுக்கீடுன்னா தெரியுமா உங்களுக்கு? பட்ஜெட்ல வந்து ஒவ்வொரு துறைக்கு இவ்வளவு விளையாடும். அதாவது எஜுகேஷனுக்கு, மெடிக்கலுக்கு, டிஃபென்ஸுக்கு, இப்படி எல்லாத்துக்கும் ஒதுக்குவாங்க. அந்த மாதிரி ஒதுக்குற செலவுகள். அப்புறம் வேலை வாய்ப்புகள் பற்றிய விவரங்கள். வேலை வாய்ப்புகள் பற்றிய விவரங்கள்னா பேங்க்ல, ரயில்வேல, இன்சூரன்ஸ்ல, இப்படி பல்வேறு டிபார்ட்மெண்ட்ல இந்த வேலை வாய்ப்பு நிலவரங்களை பற்றியெல்லாம் நீங்க கேட்டுக்கலாம். அதுக்காக பண்றது. அப்புறம் ஒப்பந்தங்கள் மற்றும் ஒப்பந்தக்காரர்கள். ஒப்பந்தங்கள் மற்றும் ஒப்பந்தக்காரர்கள் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் கான்ட்ராக்டர். இப்போ ரோடு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க பகுதியில் இப்போ ஒரு கிலோமீட்டருக்கு ரோடு போடுறாங்க அப்படின்னா, அந்த 1 கிலோமீட்டருக்கு போட ஒரு ரோடு, அதுக்கான பட்ஜெட் எவ்வளவு? எப்படி பட்ஜெட் சொல்லுவாங்க? நீளம், அகலம், உயரம், வித்து. இதை கணக்கு வச்சு எவ்வளவு ரேஷியோல என்ன மெட்டீரியல் போடணும், ஸ்பெசிஃபிகேஷன், இது எல்லாத்தையும் வந்து இந்த கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்ல இருக்கும். அந்த கான்ட்ராக்டர் யாரு, எவ்வளவு நாள்ல முடிக்கணும், அதுல அந்த ஒப்பந்தங்கள்லாம் போட்டிருப்பாங்க. எத்தனை மாதங்கள் வரையில், இல்லை எத்தனை ஆண்டுகள் வரை அந்த ரோடை வந்து பராமரிக்கணும் முதல் கொண்டு வரைக்கும் அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கும். அதைத்தான் கொடுத்துருக்கிறது ஒப்பந்தங்கள் மற்றும் ஒப்பந்தக்காரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வெரி குட். படமா காட்டணும்.
அதை யாரும் செய்யறது கிடையாது, பண்றதில்லை. அது பண்ணிட்டா பொதுமக்கள் பார்த்து கேட்பாங்க, Very good. ஏதுன்னு கேட்பாங்க. அதை எந்த கான்ட்ராக்டுக்காரனும் அந்த கவர்மெண்ட்டும் பண்றதில்லை. பண்றது கிடையாது. பண்ணலாம். அடுத்தது நிலம் மற்றும் சொத்து கணக்குகள். இப்ப பாத்தீங்கன்னா நிலம் மற்றும் சொத்து கணக்குகள்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பகுதிகளில் கோயிலுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? பல்வேறு கோயில்கள் இருக்கு, தமிழ்நாடு முழுவதும் இருக்கு, இந்தியா முழுவதும் இருக்கு. ஆனா அந்த கோயில்களில் இருக்கக்கூடிய நிலங்கள் சொல்லி பாத்தீங்கன்னா பல ஏக்கர் இருக்கு, பல இடங்கள் இருக்கு, அபகரிக்கப்பட்டிருக்கிறது. கோயில் நிலம் அபகரிக்கப்பட்டிருக்கிறது. தனியார்ல போயிட்டு இருக்கோம். அவன் மந்திரி, அவன் அப்பன், தாத்தன், பாட்டன், கூட்டம் எல்லாம் என்ன பண்ணிருப்பான், தப்பு கணக்கு எழுதி அப்படியே மாற்றி அவன் பண்ணியிருப்பான். சொத்து, அதாவது கோயில் சொத்தை யாரும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கவே முடியாது. அவன் கட்டினாங்க பாருங்க, லேண்டு, அதாவது லேண்டு கிடையாது, கட்டடம். கட்டடத்தை மட்டும்தான் ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியுமே தவிர இடத்த ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஆனால் என்ன பண்ணிக்கிறான்னு கேட்டீங்கன்னா இடத்தையே ஆக்கிரமிக்கிறான். ஸோ அந்த மாதிரியான நிலம் சொத்து கணக்கு நான் மட்டும் அதை மட்டும் சொல்லலை, ரயில்வே டிபார்ட்மெண்ட் இருக்கு, பல்வேறு ஹார்பர் இருக்கு. இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏக்கர் கணக்கில் இடம் இருக்கு. அந்த ஏக்கர் கணக்கான இடங்களை தனியார் ஆக்கிரமிச்சு பண்ணி பல ஆயிரம் கோடிகளை, பல லட்சம் கோடிகளை சுருட்டி இருக்கானுங்க. அதை கணக்கேற்கலாம். அடுத்தது